தமிழ்நாடு ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துறாரு, தமிழ்நாட்டு சட்டமன்றத்தை இழிவுபடுத்துறாரு, தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அவமானப்படுத்துகிறார். எனவே இது வந்து ஏற்படவில்லை. அவர் அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார். அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும். ஆனா ஆளுநரே அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அது பரிதாபகரமான நிலைமை, மிக மோசமானது, கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அதனால அரசியல் ரீதியாக அரசியல் சட்டத்தை உட்பட்டு செயல்பட வேண்டிய ஆளுநர் வந்து இன்னைக்கு என்ன செய்யறாருனாக்க, ஆளுநர் மாளிகையே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வலதுசாரி அரசியல் நிலவக்கூடிய ஒரு மாளிகையை மாற்றி விட்டார். எனவே RSS உடைய அஜெண்டாவை, திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக அவர் செயல்படுறார். அவர் வந்து RSS தொண்டராக செயல்படுறார், ஆளுநராக செயல்படவில்லை. RSS தொண்டராக RSS கொள்கைகளை, திட்டங்களை தமிழ்நாட்டில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு அவர் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். செயல்படுவதும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இந்துத்துவ கருத்தில கொண்டு போகணும். ஒரு எதிர்காலத்தில் இந்து ராஷ்டிராவை உருவாக்குவதற்கு ஏற்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு வலதுசாரி மனமாற்றத்தை உருவாக்கணும் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் வந்து தொடர்ந்து செயல்படுறாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் வந்து மத ரீதியாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இந்துத்துவ கருத்துல திணிக்கிறார் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக செயல்படுறார், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு எதிராக செயல்படுகின்றார். கார்ல் மார்க்சியம் தான் இந்த சமூகத்துடைய சிதைவுக்கே காரணமா சொன்னாரு. மோசமான கருத்து வந்து அவருடைய அறியாமை காட்டுது. அதாவது அவரோட உரையில கூட தந்தை பெரியார் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணா, விவேகானந்தர்னு அதை மாத்தி ஒரு உச்சரிப்பு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு கண்டனத்துக்குரியது.